சிந்து பைரவி நெக்ஸ்ட் வீக் நீ வீட்டு வேலைக்காரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வீட்டு வேலைக்காரி தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க சிவா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவா வந்து அவங்களோட தங்கச்சிக்கிட்ட இது மாதிரி போயிட்டு அந்த சிட்டுக்கிட்ட போய் சொல்லுன்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிட்டை அப்படின்றாங்க. சொல்லுங்க மீனாட்சி, என்னுடைய ஃபோன் ஏதோ பிரச்சனை, உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கொஞ்சம் பாருன்றாங்க. சரியா வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, எதுவும் கேட்க மாட்டேங்குது. அப்படியா, சரி கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு சிட்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுமே பண்ணுறாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா சிட்டு இருந்துட்டு சரி அடிச்சுமான்றாங்க. என்னது சரியாயிடுச்சா, எங்க யாருக்குமே தெரியாத உனக்கு தெரிஞ்சிருக்கா என்னன்றாங்க. நாங்க வந்து உன்னை எப்படியெல்லாம் நினைச்சோம், ஆனால் இந்த அளவு டேலண்டா, எனக்கு ஃபோன்ல எல்லா விஷயங்களுமே தெரியும் அப்படின்றாங்க. எல்லா விஷயங்களுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிவா மகா எல்லாம் வராங்க. ஃபோன்ல இவ்வளவு விஷயம் தெரியுதுன்னா அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, அப்ப சிந்துக்கு ஹெல்ப் பண்ணது நீ தான், நான் என்ன பண்ணேன்றாங்க. ஃபோன்ல இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க, அப்ப சிந்துக்கு ஐடியா கொடுத்ததும் நீயா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள சொல்றாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லு, அன்னைக்கு தாலி பிரிச்ச கோக்கும் போது இது மாதிரி எல்லாம் வந்து ஃபோன்ல வந்து பேசுனது நீ தானே, அதுக்கு ஐடியா கொடுத்ததும் நீ தானே சொல்லு அப்படின்றாங்க. இல்லம்மா அது வந்துன்றாங்க, நீ மட்டும் சொல்லலைன்னா கண்டிப்பா உன் வேலையை விட்டே நான் நிப்பாட்டிடுவேன்றாங்க. அப்புறம் இந்த வீட்லயே நான் வைக்க மாட்டேன், உண்மை சொல்ல போறியா இல்லையான்றாங்க. சிவா இருந்துட்டு இங்க பாரிச்சிட்டு, நான் உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், நான் இந்த வீட்டுல ஒரு பொண்ணா தானே உன்னை பார்த்தேன், என் தங்கச்சியை தானே நினைச்சேன், அப்புறமா ஏன் எனக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டேன்றாங்க. சொல்லிச்சுட்டு உண்மையை சொல்லு அப்படின்றாங்க. போன்ல இவ்வளவு விஷயம் எல்லாமே நீ தானே பண்ணணும்னே. ஆமாண்ணே நான் தான் பண்ணேன், இது மாதிரி சிந்து தான் பண்ண சொன்னாங்க, ஹெல்ப் பண்ண சொன்னாங்க, அதனால தான் ஹெல்ப் பண்ண அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மகா ரொம்ப கோவப்பட்டு சிட்டுவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த வீட்டில் நீ வேலைக்காரி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுவை வீட்டை விட்டு அனுப்புறாங்க. சிட்டு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்றாங்க, ஆனா முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டு அனுப்புறாங்க. சிந்துவையும் வீட்டை விட்டு அனுப்புறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டுவுடைய கனவுச்ச கனவா, நான் கூட உண்மை நினைச்சிட்டேன்னு பயந்து போறாங்க. கனவு உண்மையாக போதான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.